most awaited goal decided match Solan Groups taking on Cholan Groups னு சொல்லலாம். கொல்லம் சோலா பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. சோலா பாய்ஸ் அதே 5 ஓவர் ஃபார்மேட், 5 பவுலர், ஒரு காமன் பவர் பிளே, நியர் எண்ட்ல 3 ஓவர், ஃபார் எண்ட்ல 2 ஓவர். ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் சிவலிங்கம், ஓபனிங் பவுலர் புதுக்கோட்டை ஆல்ரவுண்டர் குணால். பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் முதல் பால். லோட்டாஸ் சாஃப்டா வெச்சு கொடுத்தாரு, விலக்கி போட்டாங்க. முத்துப்பாண்டி ஆன் ஸ்ட்ரைக் விலக்கி தான் போட போறேன்னு போட்டுருக்காங்க. அப் அண்ட் ஓவர், இன்ஃபீல்ட கிளியர் பண்ணி போயிருக்கு. அங்க கொஞ்சம் இறக்கத்துல போச்சுன்னா தடுக்கிறது கஷ்டம். முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. சிவலி கையில இருந்து வரும் எதிர்பார்த்த அந்த பவுண்டரி முத்துப்பாண்டி கையில இருந்து வந்திருக்கு. ரீசெண்டா முந்தானேத்து நான் எடுத்த 1 lakh டூர்னமெண்ட்ல 50 கிராஸ் பண்ண பேட்ஸ்மேன் 16 பால் 54 ரன் பதிவு பண்ணி கொடுத்தாரு பல்லடத்துல. ஆப்பர்ச்சுனிட்டி தான் தெரிஞ்சு புடிச்சிட்டாங்க. பெரிய ரீஜன் கேட்சா புடிச்சாங்க. எதிர் வெயில் ஆக்சுவலா மேல காட்டுறப்ப கஷ்டமா இருக்குங்க. மந்து வேற நல்லா கிரீனா இருக்கா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அதனால மேல காட்டல. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பாரதி ஸ்டேக்ல இதே கிரவுண்ட்ல 1/2 சதம் அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன். ப்ரீவியஸா நம்ம எடுத்த டோர்னமெண்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. போன பால் வைடு பிச்சை யூஸ் பண்ணி போட்டாரு. பிச்சிங் இன் லைன் பிக்கா வந்துருச்சு. நாகேஷ் தடுத்து கொடுக்க சிங்கிள். டாஸ் பால் எனக்கு தெரிஞ்சு அவரே கொடுத்துட்டாரு. ஆறுன்னு கொடுத்துட்டாரு. பவுண்டரி லைன்ல காலை வச்சுட்டாங்க. நல்ல எஃபர்ட், வெல் வாட்ச். எதிர்வையில பிடிக்கிறது கஷ்டம் நினைச்சா புடிச்சு காட்டினாரு. காலை மட்டும் வைக்க முடியல. முதல் 6 வந்திருக்கீங்க சிவலிங்கம் கையில இருந்து. கன்வென்சிங்கா வரல. டாஸ் பால் இன்னும் கரெக்டா அடிக்கணும்னு பாத்துருப்பாரு. குத்தி போட்டாங்க. வாய்ப்பு இல்ல, இந்த முறை குத்தி போயிருக்கும் தோணுது. மீண்டும் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 19. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் இந்த டோர்னமெண்ட்ல மெய்டன் ஓவர் வீசிய தினேஷ் வந்திருக்காங்க. அழகு தினேஷ். முதல் பால் ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். அது பக்கா வேக்கன்ட் ஏரியா, குதி போயிருக்கு. வெல்கம் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு டேல தினேஷ் கன்சீட் பண்ற முதல் ரன் பவுண்டரியில வந்திருக்கு. செகண்ட் பால் ஃபுல்லா இருக்கு. ஆல் வச்சு போட்டாலும் தலையா தாண்டி போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. முதல் 6 பதிவு பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்ட்டாரு. பவுலரோட மைண்ட் ரீட் பண்றாருன்னு சொல்லலாம். பாரதி ஒன்னு உடச்சி வெளில போட்டாங்க, வித்திரிஞ்சு எடுத்தாரு. அடுத்த பால் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு உள்ள ரெடியா இருந்தாரு. ஏன்னா கண்டிப்பா ஒரு புல் ஷாட் ஆட குத்தி போட மாட்டாங்க பெருசா. சரியா கனெக்ட் பண்ண முடியல. கம் பேக்கான்னு பார்த்தா செகண்ட் டேக்ல தேர்ட் டேக்ல ஃபம்புலால புடிச்சிட்டாங்க. பாரதி அவர்கள் ஆட்டம் இருந்து வெளியே. சத்யா ஸ்டேக்ல போன பால் வைடு. ஃபிளாட் ட்ரெஜெக்டரியில போயிருக்கு. இந்த பாலும் பவுண்டரியா இருக்கும். வந்த நியூ பேட்ஸ்மேன் இந்த பேட்ஸ்மேனும் ஒரு பவுண்டரியா பதிவு பண்ணிருக்காங்க. வாட்ச் பண்ணி ஆடுறாங்க. ரைட்டவே பேக் ஃபுட்ல தான் ரெடியா நிக்கிறாரு. போன பால் வைடு. டாஸ் பால் ஹேமர் அவே. பவுலர் மிஸ் பண்ணத பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணல. பாரதி எப்படி ஒரு இன்னிங்ஸோட ஸ்டார்ட் கொடுத்தாரோ 2 பால்ல 10 ரன், அதே மாதிரி இவரு அடிச்சிருக்காரு. ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. மணிவேலன் டிராபி மறக்க முடியாத ஒரு நபர். 2025ஓட ஒரு மாபெரும் ஃபைனல் அதுல ஆடி கொடுத்தாரு சத்யா. லோட்டாஸ் ஸ்மாஷ் டவுன் தி கிரவுண்ட். குணால் ஸ்டாப் பண்ணி கொடுக்க சிங்கிள். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 42 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் முத்து. முதல் பால் சத்யாக்கு. கேட்டுருங்க புடிச்சிட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ராஜா. லெக் கட்டர் பாடியை ஒட்டி போட்டாரு. பிக்கா போட்டிருக்காருங்க. போன பத்துக்கு கான்ட்ராஸ்டா வேகத்தை போட்டிருக்காரு. மீண்டும் கால்ல போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் கட்டிங் டெலிவரி. ஷார்ட் ஆஃப் லென்த், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டு திருப்பிட்டாரு. லாஸ்ட் மோர் பிரில்லியன்ட்லி போல்ட். கேரி ஆகல, கண்டிப்பா கேரி ஆகல. 1 more end over. அந்த ஒரு பந்து ஸ்லோவர் ஆஃப் கட்டர் பேக் ஆஃப் லென்த். பிளட்ஜெண்ட் மீண்டும் 6. நல்ல ஓவர், ஒரு பிரில்லியன்ட் ஓவர். கடைசி ஒரு பால் மட்டும் மாட்டிக்கிச்சு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 49 ஆடி இருக்காங்க சூழன் குரூப்ஸ். அடுத்த நியூ பால் தமிழ் வேந்தன். முதல் பால் ஓவர்ல
வேகம் போட்டு விக்கெட் அள்ளிட்டாருங்க. ஸ்ட்ரைட் அவே ஸ்டம்ப்ஸ் ராட்டில்டு. ஆக்சுவலா ராஜா அவருக்கு ஸ்விட்சுக்கு இடம் கொடுக்காம ஒரு ஆளை ஏற்றி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் விட்டுட்டாங்க. அந்த ஓப்பன் விட்டதான் இங்க பெரிய பிளே பண்ணிருச்சு. லெக்கட்டர் பொதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாரு. வேகம் போட்டு விக்கெட் அள்ளிட்டாரு இங்க தமிழ் வேந்தன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அரசு. கட் ஷாட்டுக்கான முயற்சி அந்த லைன்ல இருந்து போடல. க்ளோஸ் டு பாடி தான் வைக்க பார்த்தாரு. பிக்கா வந்துருச்சு பந்து. எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த முறை. எதிர்வெயில் ஸ்கொயர்ல வீட்ல வச்சிருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆறு. ரொம்ப ஷார்ட் பவுண்டரி ஷேட். அதுதான் மீண்டும் ஒரு ஆறு. பவுலர் மிஸ் பண்ண கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டாரு இங்க. சிக்ஸர் சிவலி. எதிர்பார்த்தபடி இன்னைக்கு ஆறுகள் நிறைய பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. லாஸ்ட் மூவ் வேகம் போட்டிருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். கோஸ் இன்சைட் அவுட். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போயிச்சா. எஸ் மேக்ஸிமமே போயிருக்கு. குவாலிட்டி ஹிட்ட காட்டியிருக்காரு இங்க. லெக் சைடு மட்டும் கிடையாது, ஆஃப் சைட்லயும் ஒரு ஆளை பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. ஹைட் ஓவர். கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ரமேஷ் முன்னாடி வந்து பாக்குறாரு. கேட்சுக்கு வர முடியல. நினைக்கிறது கஷ்டம். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 64. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். நியூ பவுலர் ரித்விக். மீடியம் பேஸ். ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரன் எடுக்கல. டாட் பால். செகண்ட் பால். வேகம் போடல. சோ இறங்கி போய் ஆட பாக்குறாங்க. மீண்டும் செகண்ட் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ரித்விக். தேர்ட் ஒன் ஷார்ட்டா இருந்துச்சு. பிக் பண்ண ஈஸியா வேற இருந்துச்சு. கன்ஃபார்ம் இது ஒரு கலக்கல் 6. டாஸ் பால் அவுட் சைட் ஆப்ஷன். ஃபிளாஷியா பேட்டை விட்டு பார்த்தாரு. நாகேஷ் பக்கம் போயிருக்கு. சாக்ரிஃபைஸ பத்தி யோசிக்கல. அடிச்சுட்டாங்க தெரிஞ்சு. எஸ் விக்கெட். அங்க அரசு ஆட்டாமல் வெளியே ரன்னர் மூலியமா. ஐயோ ஐயோ நல்ல ட்ரை குணால். ஷார்ப்பா உள்ள வந்து லோவா வந்துச்சு. ஒரு முக்கிய பந்து எதிர்த்தடிக்க பார்த்திருக்காரு. சம் ஹைட் போயிருக்கு. இது வாய்ப்பு. யோ ரமேஷ் கேட்ச் டிராப். அங்க வெல்கட் கப்பல் இதோட முடியுது. டார்கெட் 73. நம்ம எடுத்த போன பூண்டேஸ்வர் மேட்ச்லயுமே டார்கெட் 73 தான் இருந்துச்சு. ரன்சஸ்க்காக தமிழ் வேந்தன் ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் காமன் பவர் பிளேயர் போறதுக்கு தஞ்சாவூர் மைந்தன். பூதலூர் கண்டு எடுத்த புயல் விராட் விக்கி. The match begins. Straight away fast quick ஃபுல்லரா போட்டிருக்காரு. செகண்ட் பால் சேஞ்ச் ஆஃப் பேஸ். பேட்ல ஆடி இருக்காரு. பஞ்ச் இட் டவுன் தி கிரவுண்ட். கவர்ஸ்க்கு போச்சு. சர்க்கிள் குள்ளே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சேலம் பாபு. ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் குருவி குணால். மூணாவது பால். அதே வேரியேஷன் நினைச்சேன். ஃபுல்லர் பாலா போட்டாரு. ஆஃப் த விக்கெட் கீழே வந்துருச்சு பந்து. ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. ஒரு ஃபீல்டர் கிளியர் பண்ணா போதும். பேக் ஃபுட்ல பஞ்ச் பண்ண டைமிங் கொடுத்து அந்த லைன்ல இருந்து போட்டாங்க. ரைட் அவே ஸ்ட்ரெயிட் அவே 4 ரன் பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்க குருவி குணால். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் லெக் ஸ்லிப் ரெண்டு பேர்த்த ஒட்டி வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். லைன்ல இருந்து பவுலர் மிஸ் பண்ணாருன்னு பார்த்தா பவுண்டரிக்கான வாய்ப்பை பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. விக்கெட்டை யூஸ் பண்ணி அடிக்க சர்க்கிள்குள்ள லெஃப்ட் சைட்லயே போச்சு. தடுத்து கொடுத்திருக்காங்க. எய்தர் பவர் பிளே ஆர் நாட். கண்டிப்பா விக்கி டெலிவரி பண்ணி கொடுப்பாரு. எண்ட் ஆஃப் காமன் பவர் பிளே ஓவர் முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6. பால் டு பால் போட்டு போயிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ல மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வேகம் போடக்கூடிய பவுலர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். கண்டிப்பா 2025 நிறைய எக்கனாமிக்கல் ஓவர் போடுறத பார்க்க முடியுது விக்கெட் வந்து. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஒட்டெக்ஸ் பாபு. டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு. மீண்டும் பேட்ஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா பேக் ரன் அக்ராஸ் ரெடியா இருந்தாரு. எவ்வளவு தூரம் போயிருக்கு. பாரதி ரெடி ஆயிட்டாரு. செட்டில் ஆயிட்டாரு. அந்த கேட்சையும் புடிச்சு கொடுத்திருக்காங்க. மீண்டும் டாஸ் பால் கரெக்டா டிப்பா இறங்கல. சோஃபார் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் டேக்ல. லைனுக்குள்ள இருக்கதா சொல்லிருக்காங்க. கட் எடுத்திருக்கு. ஃபுல்லரா போட்டு திருப்பி எடுத்தாரு. மீண்டும் ஒரு குவாலிட்டி கட்டர் பாபு கிட்ட இருந்து.
நல்ல ஃப்ளோட் தூக்கி போட்டாங்க. இந்த லெக் கட்டர் கிடையாது. லாஸ்ட் மினிட்ல அழுத்தி போட்டாரு. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. பாபு டு வேந்தன் வேகம் போட்டிருக்காங்க. லாஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கல. ஃபாஸ்டா வந்தா குவிக்கா பேட்டா உடக்கூடிய பேட்ஸ்மேன் டைமிங் நல்லா வைப்பாரு. அந்த டைமிங் கொடுக்காம போட்டிருக்காங்க பாபு. ஒன் மோர் குவிக்கா போட்டிருக்காரு. லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணிடுறாரு. வேகம் இல்லையா அப்படிங்கறது முடிவு பண்ணதுக்கு டைமிங் கொடுக்க மாட்டாரு பேட்ஸ்மேனுக்கு. 3 ரன் ஓவர் பாபு கிட்ட இருந்து. அடுத்த நீ போது பிரசன்னா 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 9. முதல் பால் கேரி ஆகல. சைட்ல போயிருக்கு. தேர்ட் மேன் ஏத்தி வச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட்ட பாபு ஸ்டாப் பண்ணி கொடுக்க கப்பல் ஆஃப் ரன்ஸ். முதல் பால் இங்க. செகண்ட் பால் டவுன் தி லெக். லிஃப்ட்க்கு ரெடியா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஐசெட் வந்து வெளில போட பார்த்தாங்க. லென்த் அழுத்து போட்டாரு. பெருசா வேகம் போட பார்க்கல. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். புல் ஷாட். ஸ்லோவர் ஆஃப் கட்டர். வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேடு. முதல் மேக்ஸிமம் இங்க யோயோ ரமேஷ் கையில இருந்து மூவ்மெண்ட் காட்டி ஸ்டிக்க காட்டி ஆனாரு. ரிதம் உடைச்சிட்டாங்க கண்டிப்பா. 1 ஓவர் ஸ்லோவர் 1. இந்த பேட்ஸ்மேனுக்கு வித்து கொடுக்கவே கூடாது. ஊட்டு தட்டினாருங்க. பவுண்டரி லைன் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 6 ப்ரோ வித்து கொடுத்தாரு. கெத்தா அடிச்சாரு. ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் இப்ப 21. முதல் இன்னிங்ஸ்ல 3 ஓவர் முடியல 49 பதிவு பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா பெரிய அப்பர் ஹேண்ட். பவுலிங் நல்லா போட்டாங்க. 4th ஓவர் சோ எண்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நியூ பவுலர் கவி. முதல் பால் எனக்கு தெரியல. அம்பையர் விக்கெட் கொடுத்திருக்காரு. முத்து ஸ்டேக்ல உடச்சு போட்டாங்க. புல் ஷாட். ஃபுல் பிளேடர் புல் ஷாட் ஆட முடியல. பாபு ஸ்டாப் பண்ண. இங்க சிங்கிள். எவ்வளவு மூவ்மெண்ட் கட்டினாலுமே துரத்தி போட்டாருன்னு சொல்லலாம். அவுட் சைட் ஆப்ஷன் தான் போட போறேன்னு போட்டாங்க. பம்ப் எடுத்துருச்சு. த்ரூ கவர்ஸ். ஒரு பவுண்டரி. மீண்டும் ஒரு பவுண்டரி இங்க ரமேஷ் பேட்ல இருந்து. நல்ல பால் ஆக்சுவலா. எவ்வளவு ஏறினாலுமே அவுட் சைட் ஆப்ஷன் தான் போட போறேன்னு போட்டாரு. பேட்டை விட்டதுக்கு ஃபீல்டரால தடுக்க முடியல. 1 ஓவர் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விங் எடுக்க பார்த்தாரு. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 26 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஆஃப் த மேட்ச் மீண்டும் முத்துப்பாண்டி லெஃப்ட் ஆம் ஓவர் தி விக்கெட். முத்துக்கு இடம் கொடுக்காம போட்டிருக்காரு. செகண்ட் பால் 3வது பால் goes for the late placement. ஷார்ட் பவுண்டரி சைடு பவுண்டரியே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் லெக் ஸ்லிப் 2 பேத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடம் வேக்கண்ட். லோட்டாஸ் பால் கவர்ஸ்ல ஸ்டாப் பண்ண. டாட் பால் ஃபாஸ்டா வந்துருச்சுங்க. ஓவர் யார்கர் பிளாக் கோலுக்கான முயற்சி. டிபெண்ட் பண்ணி கொடுத்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க சூழல் குரூப். அந்த மேட்சிங்க நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி வழக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக